அனைவருக்கும் வணக்கம். ஞானக்கூத்தன் அவருடைய கவிதை பார்க்கலாம். மலைகள் என்னும் குறும்பற்கள் முளைத்திராத பூதலத்தின் கொக்கு போல காலூன்றி நிற்கும் மரங்கள். அதற்கப்பால் எழுந்து வீழ்ந்து தடுமாறும் நடக்கத் தெரியா கடல் அலைகள். யார் சென்றாலும் விரல் நீட்டும். இந்த கவிதையை கனவு என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதற்கப்பால் அப்படின்னாவே நம் முயற்சி தாண்டி வேறொரு உலகம் இருக்குது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கடல் அலை எப்படி இருக்குது? எழுது திருப்பி வீழ்ந்து போகுது, அந்த அலை தடுமாறுது. ஆனாலுமே கூட யார் சென்றாலுமே என்ன பண்ணும்? விரல் நீட்டும், அரவணைக்கும், தன்னை தொட்டு தழுவி போகும். அதுபோல் கனவு பார்த்திங்கன்னா யாருக்கும் வழிவகுக்கும். யார் வேண்டாலும் கனவு கொள்ளலாம், அந்த கனவுக்காக போராடலாம், முயற்சி செய்யலாம், அது கைகூடும் என்று சொல்வது போல் எனக்கு தெரிகிறது. அதே மாதிரி பாருங்கள், கொக்கு போல காலூன்றி நிற்கும் மரங்கள். கொக்கு எப்படி நிற்கும் அப்படின்னா, நம்மளால் இமேஜின் பண்ண முடியும் கொக்கு எப்படி நிற்கும்னா, அது போல் காலூன்றி நிற்கும். காலூன்றி அந்த கனவு நம்மளுடைய ஆழ் மனதில் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா காலூன்றி நிற்கிறது. அப்போது கனவு இல்லாத மனிதர்கள் கிடையாது, கனவோடு தான் எல்லாருமே சென்று கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்வது போல் எனக்கு தெரிகிறது. நீங்கள் இந்த கவிதையை படித்து பார்த்த பிறகு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.